இருத்தி அதிலே நாய்ச்சிமார்களுடனே பெருமாள் எழுந்தருளி சிறப்பு கட்டளையும் பண்ணி ஒரு நாள் படித்தனமாக 360 கல அமுதுபடியும் ஒரு நாள் படித்தனமா 360 கலம் அரிசியினால பண்ணப்பட்ட அமுதுபடி அந்த அமுதுபடியும் பொன்னாலே கொம்பஞ்சு கொடியஞ்சு கரியமுது வகைகளும். இந்த திவ்யதேசத்துல இந்த கொம்பஞ்சு கொடியஞ்சுங்கிறது முக்கியமான கரியமுது வகை. அடிக்கடி பெருமானத்தை அமுது செய்வர். கொம்பஞ்சு கொடியஞ்சுன்னாலும் கொம்பஞ்சு செடி ஐந்துன்னாலும் ஒரே அர்த்தம்தான். செடினாலும் கொடினாலும் ஒன்றாக வைத்துக் கொள்ளலாம். செடியிலே காய்த்தவை 5, கொடியிலே காய்த்தவை 5. இந்த 5 சேர்த்து பெருமாளுக்கு கரியமுது கூட்டு வகைகள் அற்புதமாக சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதுக்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டியது, கொம்பஞ்சு கொடியஞ்சு பெருமான் அபிஷேகம்னா எந்தெந்த காலம் திருவாராதனம்னு பார்க்க வேண்டும். 3 கால பூஜை பெருமானுக்கு. காலை பூஜை, மதியம் பூஜை, இரவு பூஜை, 3 காலம் பூஜை உண்டு. 6 காலத்திலே தளிகை அமுது செய்கிறான் எம்பெருமான். காலை பூஜைக்கு பொங்கல் திருவாராதனம்னு சொல்கிறோம். மத்தியானத்துக்கு பெரிய அவசரம்னு சொல்லுவார்கள். ராத்திரிக்கு சம்பான்னு சொல்லுவார்கள். அதை செலவு சம்பான்னு ரொம்ப நாளாக ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. அந்த ராத்திரி வேளையில தான் செல்வர் எழுந்துருளி பலி சாதிப்பர். அதனால் செல்வர் சம்பாங்கிறது செலவு சம்பாவாக மாறி இன்னி வரைக்கும் மருவி வழங்கப்பட்டு வருகிறது. அதை வெள்ளிச்சம்பான்னு சொல்லுவார்கள். செல்வர் சம்பா செலவு சம்பான்னு சொல்லுவார்கள். அது ராத்திரி வேளை படையல் எம்பெருமானுக்கு. இது 3 வேளை பெருமானுடைய திருவாராதனத்தை குறிக்கிற சொற்கள். இதே காலத்தில் எம்பெருமான் 6 வேளை தளிகை அமுது செய்கிறான். அதை தவிர 7வது வேளை பால் அமுது செய்கிறான். பாலையும் சேர்த்தா 7 வகை பெருமான் உட்கொள்வது. பாலை பிரிச்சுட்டோன்னா 6 வகை உணவை எம்பெருமான் உட்கொண்டுகிறான். அதில் முதல் காலை பொங்கல், அதுதான் காலை திருவாராதனம். பெருமானுக்கு ஒரு வழக்கம் உண்டு. சாதாரண நாமெல்லாம் 11:30 12 மணி ஆகிடும். கொஞ்சம் வைதிக ஸ்ரத்தையோடு ஆறான அனுஷ்டானம் பண்ணுறதா இருந்தால் சாப்பாட்டை கண்ணால் பார்க்குறதுக்குள்ள 11:30 நிச்சயம் ஆகிடும். ஆனால் சாதாரணமாக வைத்தியர்களை கேட்டால் ஒத்துக்க மாட்டா. காலை உணவு தான் எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்றையோ முக்கியம். ராத்திரி முழுக்க பட்னி இருந்துட்டு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டோம், கார்த்தால 7:30 8 மணிக்குள்ளே சாப்பிட்டா தான் ஒரு 10-11 மணி நாளைக்குள்ளே சாப்பிட்டதா இருக்கும். அதை விட்டுட்டு இன்னொரு 11 மணி ஆக்கினா அது 14-15 மணி நாள் ஆயிடுறது. உடம்புக்கு நல்லதில்லை. அவர்கள் சொல்லுவார்கள், நாம நம்ம உடம்பை பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் திருமேனியத்தான் பார்க்க வேண்டும். நம்ம பொறுத்த வரைக்கும் ஆத்மாவிலே நோக்கு, எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் திருமேனியிலே நோக்கு. ஆச்சாரியன் சிஷ்யன் ஆருயிரை பேணுபவன் தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை. ஆச்சாரியனுடைய திருமேனியை பாதுகாக்க வேண்டியது சிஷ்யனுக்கு கடமை. சிஷ்யனுடைய ஆத்ம யாத்திரையை பற்றி கவலைப்பட வேண்டியது ஆச்சாரியனுக்கு கடமை. சிஷ்யனா இருக்கிறவர் ஆச்சாரியனுடைய திருமேனியத்தான் பார்க்கணும். பக்தனா இருக்கிறவன் பெருமானுடைய திருமேனியத்தான் பார்க்கணும். ஆனால் நாம நம்முடைய திருமேனியை பார்த்துவிடக்கூடாது. அப்படி ஏன் அப்படி சொன்னேன்னா, நாம் நினச்சிருக்கிறது திருமேனின்னு தான். அதை சரீரம்னு நினச்சிக்கணும். நினச்சிக்காம திருமேனின்னு தானே நாம் அபிப்பிராயம் வச்சுருக்கோம். அதனால் நம்ம அபிப்பிராயத்தால் திருமேனின்னு சொன்னேன்னு தவிர உண்மை இது திருமேனி அல்ல, மேனி கூட அல்ல. வெறும் காற்றடைத்த பையான சரீரம். அதனால் நம்முடைய சரீரத்திலே நோக்கு இல்லாமல் பெருமானுடைய திருமேனியிலே நோக்கு வேணும். அதற்குன்னு பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்தது தான் இந்த 6 வேளை உணவு பெருமாளுக்கு தளிகை கண்டுரள பண்ணுவது. அதில் முதல் வேளைக்கு பொங்கல் காலை திருவாராதனம். ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டுடுவார். 8:45 அதுக்குள்ளே பெருமாளுக்கு வெண்ணெய் ஆயிடணும், பால் ஆயிடணும், ரொட்டி ஆயிடணும், பொங்கல் ஆயிடணும். இந்த பிரசாதத்தெல்லாம் காலை அமுது செய்கிறான். இதில் பகல் வேளை முதல் பிரசாதம் பாலும் ரொட்டி வெண்ணெய் சர்க்கரை பருப்பு. இந்த ரொட்டி வெண்ணெய்ங்கிறதுலாம் இவருக்கு வடக்கத்தி கலாச்சாரம். அங்கிருந்தெல்லாம் பல தடவை போயிட்டு வந்துட்டபடியாலே இந்த ரொட்டி வெண்ணையும் சேர்த்து அமுது செய்கிறார் எம்பெருமான். இதிலே தேக ஆரோக்கியத்துக்காக சீக்கிரம்னு மட்டும் பார்த்துட்டோம். ஆனால் இவர் என்னென்ன சாப்பிட்றாருங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கான்னு தெரியாது. விடியற்கார்த்தால் எழுந்து வச்சுட்டு வெண்ணெயை கலையத்தில் வச்சுன்னு சாப்பிட ஆரம்பித்தா அப்போ தெரியும் தேக ஆரோக்கியம் எப்படி போய் முடியும்னு. செய்யலாம். கார்த்தால் எழுந்திருந்து காவேரிக்கு போய் தீர்த்தமாடி துணி துவைத்து அங்கிருந்து திரும்ப நடந்து வந்து காலார நடந்து பிரதட்சணமாக எழுந்துருளி எல்லா சன்னிதானத்தையும் சேவிச்சுண்டு பெரிய பெருமாளை சேவிக்க போனால் என்ன வெண்ணெய் சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் வீட்டில் உட்கார்ந்துட்டே வெண்ணெய் சாப்பிட்டோம்னா அது படுத்தத்தான் படுத்தும். காலை உணவாக பாலும் ரொட்டியும் வெண்ணையும் சர்க்கரையும் கூட பருப்பு. அந்த பருப்பு இது ரொம்ப காலங்கார்த்தால சாப்பாடு. அதனால் அந்த சமயத்துக்கு காரமோ கடுப்போ எதுவும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னுவா. முதல் உணவு காலை நம்ம வயிறு காலியாக இருக்கிறச்சே சாப்பிட்ற முதல் உணவு. அதில் போய் அதிக காரத்தாடையோ உப்பாடையோ ஒன்றை கொண்டு போய் சேர்த்தால் அது குடலுக்கு ஆகாது, ஜரிமானமும் சரிவர ஆகாது. அதனால் பெருமானுக்கு இந்த பருப்பே ஆகுமோ ஆகாதோன்னு சந்தேகம். 2 தடவை வடித்துத்தான் பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ணுவார்கள்.
இந்த காலை பருப்பு 2 தரம் குழைய வடிக்கிறாளே, கும்மாயம்னு பேர் அதற்கு. இந்த 2ஆம் தரத்தாம் வடித்து அந்த யாருக்கான வியாதிகிரஸ்தர்கள் இருந்தாலே அவர்களுக்கு நன்னா பிரசாதத்தை புனர்பாகம்னு பண்ணி கொடுக்கறது வழக்கம். ஒரு தரம் பண்ணிட்டு மறுபடியும் அத்தையே மேலே ஏற்றி இன்னொரு தரம் தளிகை பண்ணுவா. அதை போலத்தான் இந்த காலை கும்மாய பருப்போட வெண்ணெய் பால் ரொட்டியை பெருமாள் செய்கிறார். அதற்கப்புறம் பச்சை பால், கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தது அது. எதையுமே சூடாக்கிறதுக்கோ மாத்துறதுக்கோ கண்ணனுக்கு இஷ்டமே கிடையாது. பாலா இருந்தா பாலா இருந்துடணும், தயிரா இருந்தா தயிரா இருந்துடணும், வெண்ணையா இருந்தா வெண்ணையா இருந்துடணும். தயிரை மோராக்க ஒட்டோம் வைக்காத அப்பப்போ எழுதுவர். தயிரை கடையறதுக்காக ஆரம்பிச்சா ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். ஏறார் இடை, இந்த யசோத பிராட்டினுடைய இடுப்பை ரொம்ப கொண்டாடுறார் ஆழ்வார். என்ன இடை எது கொண்டாடுறாருன்னா, அந்த இடையை கட்டிட்டு தான் என்னத்துக்கு தயிரை கடையற, ஏன் ஜலம் சேர்க்கறே. தயிர்ல ஜலத்தை சேர்த்தாலே பெருமானுக்கு பிடிக்காது. தயிர் அப்படியே இருக்கிறத விட்டுட்டு என்னத்துக்காக ஜலம், என்ன பிடிச்சு இழுப்பனா கண்ணன் வேண்டாம் வேண்டாம் கிடையாதுன்னு. அவளுக்கு அது கடையிறதே முதல் கட்டம். தயிர் அந்த ஊர்ல கெட்டி தயிர். நாம கெட்டி தயிர்னு சொன்னா முகம் பார்க்கலாம், அப்படி இருக்குன்னு தயிர். ஆனா வடக்க கெட்டி தயிர்னா வெட்டி இலையில வச்சு கொடுப்பன். அவன் வடக்கை யாத்திரை போறச்சே தயிர் கொடுன்னு கேட்டோம்னா நன்னா கத்தியால் அறுத்து இலையில வச்சு கொடுப்பன். நாம் என்ன வெண்ணையா இது தானே தயிரா என்னதுன்னே தெரியாது. ஆனா நமக்கு இருக்கிற தயிரிலே நிழலாட்டம் காணும். நம்ம முகத்தை இறக்கி இப்படி கீழே வச்சு பார்த்தோம்னா துல்லியமா கண்ணாடியே வேண்டாம். அந்த அளவுக்கு நாம தண்ணீர் சேர்த்து தயிர் பார்க்கிறோம். ஆனா கண்ணனுக்கு தயிர்லே தண்ணீர் சேர்க்கறதுக்கு பிடிக்காது. ஏறார் இடைநோவை எத்தனையோர் போதுமாயின்னு ஆழ்வாருடைய பாசுரம். அதே போல இங்கேயும் பாலும் ரொட்டியும் வெண்ணையும் பச்சை பாலுமா காய்ச்சறதுக்கு கூட இஷ்டமில்லாமல் விடியற் காலையிலே பச்சை பால் அமுது செய்கிறான். இதுல காலையில தனியாக அமுது செய்து பொங்கல் பிரசாதம் அடுத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாம சேவிக்கிறபடி பார்த்தா ரெண்டையும் அநேகமாக அடுத்தடுத்தார் போலே தான் பெருமாளுக்கு கண்டருள பண்ணுகிறார்கள். ஆக காலை வெண்ணெய் ரொட்டி கூட பொங்கல், பொங்கல் தளிகையிலே பொங்கல், தோசை, வடிசல், சுக்குவெல்லம், புத்துருக்கு நெய். அது ரொம்ப முக்கியம். நெத்தப்படி கார்த்தால புதுசாக காட்டப்பட்ட நெய், அந்த காய்ச்சனை தான் பெருமாள் அமுது செய்வரே தவிர நேத்திக்கு உரிக்கின நெய் இன்னைக்கு கிடையாது.